श्रीमते रामानुजाय नमः। सोऽयं भूय स्वयमुपगतः देशिकैः संसदं ते श्रुत्वा गूढं शठरिपुगिराम् अर्थतत्त्वं त्वदुक्तम् आगोपालं प्रथयतितराम् अद्वितीयं त्वदीयं वाचां दूरं வரவரமுனே வைபவம் சேஷசாயி என்று எறும்பியப்பா மணவாள மாமுனிகளுடைய நேரு சிஷ்யர் மணவாள மாமுனிகளை பற்றி வரவரமுனி சதகம் என்று 100 ஸ்லோகங்களை கொண்ட கிரந்தத்திலே இதனை தெரிவிக்கிறார். நம்பெருமாள் அழகிய மணவாளன். அவன் மணவாள மாமுனிகளை அடைந்து திருவாய்மொழியினுடைய வியாக்கியானமான ஈடு என்கிற கிரந்தத்தை அதனுடைய அர்த்தத்தை கேட்டான் என்று மணவாள மாமுனிகள் காலத்திலே எழுந்தருளியிருந்த எறும்பியப்பா இந்த ஸ்லோகம் மூலமாக உரைக்கிறார். சோயம் பூய ஸ்வயம் உபகதா தேசிகை சம்சதம் தே. மணவாள மாமுனிகளே, உம்முடைய சம்சதம், உம்முடைய சபையை அந்த எம்பெருமானே வந்து அடைந்தான். மற்ற தேசிகர்களுடன் கூட, அந்த காலத்திலே உள்ள பெருத்த ஆச்சாரியர்களுடன் கூட நம்பெருமாளே மணவாள மாமுனிகளுடைய சந்நிதியை அடைந்து மணவாள மாமுனிகளிடத்திலே திருவாய்மொழி கேட்டதாக சரித்திரம். திருவாய்மொழியினுடைய வியாக்கியானம் ஈடு அப்படின்ற கிரந்தத்தை கேட்டதாக சரித்திரம். மணவாள மாமுனிகளுக்கு எவ்வளவோ பெருமை இருந்தாலும், ஞான பக்தி வைராகிய நிதியாக மாமுனிகள் இருந்தாலும், அவருக்கு நிரூபகமாக அடையாளமாக என்ன சொல்லப்படுகின்றது என்றால், ஈட்டுப் பெருக்கரான கோயில் செல்வ மணவாள மாமுனிகள் என்றுதான் பெரும்பாலும் அவருக்கு விருதம் வழங்கப்படுகின்றது. ஈட்டுப் பெருக்கர், ஈடு என்கிற கிரந்தத்தை இந்த லோகத்திலே பிரவர்த்திப்பித்தவர், அத்தை பரவச் செய்தவர் மணவாள மாமுனிகள் என்று. அரையர்கள் எம்பெருமான் முன்பே கொண்டாட்டம் விண்ணப்பிக்கும் பொழுது, கொண்டாட்டம் என்றால் எம்பெருமானுடைய புகழை எல்லாம் பாடுவது, எம்பெருமானை கொண்டாடும் பொழுது, கோல மணவாள மாமுனிவன் ஈடுரைக்க கேட்டு பூரித்து நின்ற பெருமாள் என்று நம்பெருமாளை கொண்டாடுவர்கள் அரையர்கள். ஆக மணவாள மாமுனிகளுக்கு அடையாளமாக அமைந்தது இந்த ஈட்டுப் பெருக்கர் அப்படின்ற விருதமானது. அப்படி என்ன ஏற்றம் இந்த ஈடு என்கிற கிரந்தத்துக்கு என்றால், சென்ற உபன்யாசத்திலே திருவாய்மொழியினுடைய ஏற்றத்தை அனுபவித்தோம். திருவாய்மொழி கல்லாமல் போனால் அவன் வைஷ்ணவனாகவே இருக்க முடியாது. அத்தேன ஞானானங்களாலே பிராமணியம் ஆகிறா போலே சந்தங்கள் 1000மும் அறிய கற்று வல்லாரானால் வைஷ்ணவத்துவ சித்தி அத்தியேதவியம் த்விஜஸ்ரேஷ்டைஹி வேதரூபம் இதம் கிருதம் என்று ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இந்த புராண வச்சனத்தை உட்கொண்டு அருளி செய்கிறார். இந்த ஸ்ரீவச்சன, அதாவது இந்த திருவாய்மொழி என்கிற இந்த திராவிட வேதமானது அது கற்க வேண்டும். அதை கற்றால்தான் வைஷ்ணவம் என்ற, அதாவது வைஷ்ணவத்துவ சித்தி என்றது ஏற்படும் என்று அருளி செய்தார். ஆக அத்தகையது திருவாய்மொழியினுடைய ஏற்றம். அது இருந்தால்தான் வைஷ்ணவன் என்று சொல்லப்பட முடியும் என்று பார்த்தோம். இந்த திருவாய்மொழியினுடைய இத்தகைய ஏற்றம், இப்படி ஒரு ஏற்றம் திருவாய்மொழிக்கு இருக்கு அப்படின்றத என் கொண்டு அறிந்தோம் என்றால் வியாக்கியானத்தை கொண்டுதான் அறிய முடியும். திருவாய்மொழின்றது சாதாரண தமிழ் பாட்டு தானே, அதிலும் சின்னதான தமிழ் பாட்டு. வீடுமின் முற்றகும் வீடு செய்து கண்ணன் கடலனின் அண்ணும் மனமுடையீர் அப்படின்னு சின்னதா பாட்டு இருக்க போறது திருவாய்மொழியில. இந்த திருவாய்மொழியை காட்டிலும், மொத்த 4000 காட்டிலும் சைவ நாயன்மார்கள் பாடின தேவாரம், திருவாசகம், அதனுடைய எண்ணிக்கை, அதனுடைய அளவுலாம் பெருசு. இனிமே காட்டிலும் திருமொழியிலாம் வந்து எண்சீர் கழிநடில் அடிய ஆசிரிய விருத்தம் இது போன்ற சீர்லாம் வரும். எண்சீர் எழுசீர் அப்படின்லாம் வரும். சில இடத்துல அரிசீர்லாம் வரும். திருவாய்மொழியில் அவ்வளவு பெருசுலாம் இருக்காது. சில இடத்துலதான் எண்சீர்லாம் வரும். ஆனா இந்த தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் எண்ணிக்கையே அதிகம், பாட்டும் பெருசு அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கிறது. அதுக்கு இல்லாத ஏற்றம் திருவாய்மொழிக்கு என்ன? திருவாய்மொழிதான் ஸ்ரீரங்கம் தொடங்கி எல்லா திவ்ய தேசங்களிலும் எம்பெருமான் சந்நிதி கொண்டிருக்கான் அப்படின்னா அவனுக்கு முக்கியமா திவ்ய பிரபந்தம் தான். அந்த கோயில ஒழுங்கா நடக்கிறதுனா சட்டுன்னு கேட்கறது என்னன்னா, அருளி செயல் நல்ல சேவையா இருக்கா,
அப்படின்றதுதான் கேள்வியே இருக்கும். உற்சவம் நல்லா நடக்கிறதுன்னா அருள் செயல் கோஷ்டி இருக்கா அப்படின்றதுதான். எம்பெருமானுக்கு வாத்தியம் இருக்கட்டும் இல்லாம போட்டோம், அதெல்லாம் பெரிய கேள்வி இருக்காது. அருளி செயல் கோஷ்டி இருக்கா? அப்படி என்ன ஏற்றம் அருளி செயலுக்கு என்றால், இந்த திருவாய்மொழியினுடைய ஏற்றத்தை சொன்னவர்களே ஆச்சாரியர்கள் தான். அவர்களுடைய ஸ்ரீசுக்திகளை கொண்டுதான் இந்த திருவாய்மொழிக்கு இப்படி ஒரு ஏற்றம் இருக்குமா அப்படின்னு நம்மளாம் புரிஞ்சுக்க முடியும். அப்படி இந்த வியாக்கியானங்கள்லாம் இல்லாமல் போனால் என்ன ஆயிருக்கும்? திருவாய்மொழின்றது அதுவும் ஒரு கவிதை, தமிழ் கவிதை, அவ்வளவுதானே அப்படின்னு தான் தோன்றி இருக்குமே ஒழிய, இந்த திருவாய்மொழி தொடக்கமான திவ்ய பிரபந்தங்களை எல்லா வேதாந்தார்த்தங்களும் இருக்கு அப்படின்றது நம்போல்வாருக்கு எப்படி தெரியும்? அது ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானம் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்பேற்பட்ட வியாக்கியானங்களிலே தலையான வியாக்கியானம் திருவாய்மொழிக்கு ஈடு என்கிற வியாக்கியானம் தான். நம்பிள்ளை அருளி செய்த இந்த வியாக்கியானம். நம்பிள்ளை என்பவர் நஞ்சியருடைய சிஷ்யர். நஞ்சியர் பராசர பட்டருடைய சிஷ்யர். பராசர பட்டர் எம்பார் கூரத்தாழ்வான், கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர், கூரத்தாழ்வானுடைய சிஷ்யர். அதே போல எம்பாருடைய சிஷ்யரும் கூட. எம்பார் கூரத்தாழ்வான் இருவரும் நேரே எம்பெருமானாருடைய சிஷ்யர்கள் என்று இப்படி குரு பரம்பரை. அப்படிப்பட்ட நம்பிள்ளை தாம் அருளி செய்ய அர்த்தங்களை, நம்பிள்ளை நேர ஈடுன்ற கிரந்தத்தை எழுதி வைக்கல, நம்பிள்ளை உபன்யாசம் பண்ற, உபன்யாசம் பண்ண அர்த்தங்களை வடக்கு திருவீதி பிள்ளை என்றவர் நம்பிள்ளையினுடைய சிஷ்யர், அவர் ஏடுபடுத்துறார், நோட்ஸ் எடுத்துட்டார். உபன்யாசம் பண்ணார் நம்பிள்ளை, அதனுடைய நோட்ஸ் தான், எடுக்கப்பட்ட நோட்ஸ்ன்றதுதான் ஈடு அப்படின்ற கிரந்தம். இந்த ஈடு அப்படின்ற கிரந்தம் இடப்பட்டது ஈடு அப்படின்னு சொல்லுவார்கள். கவச்சமாக, திருவாய்மொழிக்கு ஒரு கவச்சமாக இருக்கக்கூடியது ஈடு என்று சில விதமாக பொருள்கள் உண்டு இந்த ஈடு அப்படின்ற சொல்லுக்கு. இதனுடைய ஏற்றத்தை இந்த உபன்யாசத்திலே சிறிது அனுபவிப்போம். ஈடுன்றது ஒரு ரிசர்ச் ஒர்க். 1000 பாட்டு இருக்கு திருவாய்மொழியில. அதனுடைய அர்த்தத்தை எந்த கோணத்துல பார்க்கணும் அப்படின்னு தானா ரிசர்ச் பண்ண நம்பிள்ளை. நஞ்சியர் சொன்ன அர்த்தங்கள், நஞ்சியருக்கு பட்டர் இடத்திலிருந்து வந்த அர்த்தங்கள், பட்டருக்கு எம்பார் மூலமாக எம்பெருமானார் இடத்திலிருந்து வந்த அர்த்தங்கள், அந்த பூர்வாச்சாரியர்களுடைய அர்த்தங்கள் எல்லாம் ஒரு விதமாக அழகாக சேர்த்து, அதான் சொல்லுவார்கள் ஆணைக்கு கோலம் செய்தார் போல இருக்கு ஈடு அப்படின்னு. ஆணைன்றதே அழகா இருக்கும், அதனுடைய செயல் மிகவும் ஆக்கர்ஷகமாக இருக்கும். அதுக்கே கோலம், அதுக்கே அலங்காரம் கூட்டினோம் என்றால் அது மிகவும் ஆக்கர்ஷகமாக இருக்கும். அது போல ஈடுன்றது பெரிய கிரந்தம். 36,000 கிரந்தங்கள் கொண்டது. அதாவது 36,000 into 32 அக்ஷரங்கள். ஒரு கிரந்தம்னா 32 அக்ஷரம் கொண்டது ஒரு கிரந்தம். 36,000 கிரந்தங்கள் கொண்டது இந்த ஈடு அப்படின்ற இந்த ஸ்ரீகோஷமானது. இப்பேற்பட்டதாக இருக்கு. ஆணைன்றதே பெருசா இருக்கும், பார்த்தாலே அழகா இருக்கும். அதுக்கு சில அலங்காரங்கள்லாம் பண்ணா இன்னும் எவ்வளவு அழகா இருக்கும். அது போல இந்த ஈடு ஆனது மிகவும் அலங்கிருத்தமாக மிகவும் அழகாக இருக்கக்கூடிய கிரந்தம். இதுல ஆழ்வாருடைய அர்த்தங்களை எப்படி நம்பிள்ளை ஆச்சரியமாக தன்னுடைய அந்த மதிமந்தான மாவித்ய என்று ஏனாசோ ஸ்ருதிசாகராத் என்று ஸ்ருதிசாகரா என்று வேதவியாசரை பத்தி சொல்லுவார்கள். வேதவியாசர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய மத்து, அதாவது தன்னுடைய மதியையே மத்தாக வைத்தார். தன்னுடைய ஞானத்தை ஒரு மத்தாக வைத்து வேதத்தை கடைந்து அதிலிருந்து மகாபாரதம் அப்படின்றத கொடுத்தார். அதே போல நம்பிள்ளை தன்னுடைய மதி, அறிவு அப்படின்ற மத்தை நாட்டி அதிலிருந்து திருவாய்மொழியை கடைந்து நமக்கு ஈடு அப்படின்ற இந்த அபூர்வமான அர்த்தங்களை கொண்ட இந்த கிரந்தத்தை கொடுக்கிறார். உதாரணத்துக்கு 3வது 10ல திருவாய்மொழி 1000 பாட்டு போயிட்டே இருக்கும். 10 ஒரு பதிகம் இருக்கும். 10 பதிகங்களை சேர்த்தா ஒரு 10 அப்படின்றது ஆகும். திருவாய்மொழியில நாமன் கிளேச்சர் எப்படி அப்படின்னா, 1000 பாட்டு இருக்கு இல்லையா திருவாய்மொழி, இந்த 1000 பாட்டு எப்படி பிரிக்கணும் அப்படின்னா 10 10ஆக பிரிக்கணும். 10 அப்படின்னோடனே 10 பாட்டு இருக்குமா அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த பாகத்துல அது கொஞ்சம் மிஸ்லீடிங் டேர்மா இருக்கு. 10 அப்படின்றது 100 பாட்டை கொண்டது, 10 பதிகங்களை கொண்டது ஒரு 10. அந்த 10ல 100 பாட்டு இருக்கும். அப்ப திருவாய்மொழியில எவ்வளவு 10 இருக்கும்? 10 10 இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு 10லயும் 100 பாட்டு. இந்த 100 பாட்டையும் மறுபடியும் எப்படி பிரிக்கணும்னா பதிகங்களாக பிரிக்கணும். ஒவ்வொரு பதிகத்திலையும் 10 பாட்டு. அந்த பதிகத்துக்கே திருவாய்மொழி அப்படின்னும் பெயர். அப்போ 1000 பாட்டு திருவாய்மொழி, அத 10 10ஆக பிரிக்கணும். ஒவ்வொரு 10 பதிகமாக, ஒவ்வொரு பதிகத்துக்கும் திருவாய்மொழினும் பெயர். ஆக ஒவ்வொரு 10ஐயும் 10 திருவாய்மொழியாகவும் பிரிக்கலாம் அப்படின்னு ஸ்திதி இருக்கு. ஒவ்வொரு பதிகத்திலேருந்து ஆழ்வார் ஒரு பதிகத்தை முடிச்சுட்டு அடுத்த பதிகத்துக்கு போறாரு. நமக்கு என்ன தோணும், ஏதோ தமிழ் கவிதை போயிட்டு இருக்கு, என்ன சங்கதி என்ன தொடர்பு அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? அதுவே ஒரு பெரிய ரிசர்ச் ஒர்க்.
ஆச்சரியமா ஒரு சங்கதி 3ஆம் பத்துல நம்பிள்ளை அருளி செய்து கொண்டு வரார். நமக்கு தெரிஞ்ச பிரசித்தமான பதிகம் ஒழிவில் காலம் எல்லாம் அப்படின்றது 3ஆம் பத்தினுடைய 3வது திருவாய்மொழி. இத ஆழ்வார் என்ன பண்றார், எம்பெருமானிடத்துல திருவேங்கடமுடையான் திருப்படிகளில கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு பாரிக்கிறார். சரி, இதுக்கு முன்னாடியே போவோமே, 3ஆம் பத்திலிருந்தே வருவோம். 3ஆம் பத்து முதல் திருவாய்மொழி முடிச்சோதியாய் அப்படின்ற திருவாய்மொழி. அதுல எம்பெருமான் கள்ளழகர், அதாவது சுந்தரத்தோளுடையான் திருமாலிருஞ் சொல்லி அழகர் இருக்காரு இல்லையா, அந்த எம்பெருமானுடைய திருவடிகள கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு பாரித்தார் ஆழ்வார். அந்த கைங்கரியம் கிட்டாதபடினால முன்னீர் ஞானம் அப்படின்ற அடுத்த பதிகத்துல ஒரே வியசனம், ஒரே வருத்தம் ஆழ்வாருக்கு. எம்பெருமான் தன்னை அடைவதற்காக எவ்வளவோ உபாயங்களை கற்பித்து வைத்திருக்கான், எல்லாத்தையும் நான் விட்டுட்டேனே, எனக்கு அதோ கதி தான், எம்பெருமானை அடையறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு 3-2 3-2னா 3ஆம் பத்திலே 2வது பதிகம், அதாவது 3ஆம் பத்திலே 2வது திருவாய்மொழி. முன்னீர் ஞானம் படைத்த முகில் வண்ணனே அப்படின்றத ஒரே அழுக, ஐயோ எம்பெருமான் பண்ண எல்லா உபாயங்கள் தன் அடையறதுக்காக எவ்வளவோ வழிகாட்டி வச்சிருக்கான், எல்லாத்தையும் விட்டுட்டேனே, அப்ப எம்பெருமான் என்ன நான் இழந்தே போயிடுவேன் அப்படின்ற ஒரு வியசனம் அந்த 3-2 அப்படின்றதுல. அதற்கு பிறகு 3ஆம் பத்து 3வது திருவாய்மொழி ஒழிவில் காலம் அப்படின்ற இடத்துல எம்பெருமான் திருவேங்கடத்திலே இருந்து கொண்டு ஆழ்வாரிடத்திலே சொல்லுகிறான், ஆழ்வீர் இந்த லோகத்திலிருந்து சிரமப்படுறதா தேவர் நினைச்சுட்டு இருக்கிறது. ஆழ்வாருக்கு லோகத்திலே என்ன சிரமம், சம்சாரியா நான் இருக்கேனே, இந்த உடம்பை கொண்டு எம்பெருமானை நான் அனுபவிக்க முடியாம இருக்கு, இந்த உடம்புன்றது தடங்கலா இருக்கு, இந்த உடம்பை விட்டு போய் எம்பெருமான் அனுபவிக்க வேண்டுமே அப்படின்ற விசனம்தான் 3-2ல. அதுக்கு பதில் எம்பெருமான் சொல்றான் 3-3ல ஒழிவில் காலம் அப்படின்ற பதிகத்துல, ஆழ்வீர் நித்திய சூரிகள் இந்த சம்சார உடலை கொண்டவர்கள் அல்லர், முக்தாத்மாக்கள் சம்சார உடலை துறந்தவர்கள். நித்திய சூரிகளுக்கு சம்சார உடல் அப்படின்றது எப்பொழுதுமே வந்தது கிடையாது. முக்தாத்மாக்கள் இந்த உடம்பை துறந்தவர்கள். 2 பேருமே என்ன சொல்றார்கள்னா, எம்பெருமானை உன்னை அனுபவிக்க முடியல அப்படின்னு தான் சொல்றார்கள். ஆக ஆழ்வீர் உமக்கு என்ன வருத்தம், இந்த சம்சாரத்தில் இருந்து கொண்டு இந்த மனுஷிய உடலிலே இருந்து கொண்டு என்ன அனுபவிக்க முடியல அப்படின்னு தானே வருத்தம். இந்த உடம்பு என்ன தடங்கல் அப்படின்றதான் தேவருக்கு வருத்தம். இந்த உடம்பு அற்று போனா கூட நான் பிரம்மமாச்சே, நான் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவனாச்சே, என்னை எந்த உடம்பை கொண்டு என்னை அனுபவிச்சு பூர்த்தியா அனுபவிச்சு முடிக்க முடியாது. ஆகையினால நானே உமக்காக திருவேங்கடம் என்கிற திவ்ய தேசத்திலே வந்திருக்கின்றேன், அங்கு வந்து கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று எம்பெருமான் ஆழ்வாருக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினான். கைங்கரியம் உண்டு அப்படின்றத காட்டினான் 3-3 ஒழிவில் காலம் எல்லாம் என்ற பதிகத்திலே. அதற்கு பிறகு புகழனல் ஒருவனன்கோ பொருவில் சீர் பூமியன்கோ அப்படின்ற பதிகத்திலே என்ன பதிகம் அது, 3-4 3ஆம் பத்திலே 4வது பதிகம் புகழனல் ஒருவனன்கோ அப்படின்ற பதிகத்திலே வாச்சிகமான அடிமையை செய்யறார் ஆழ்வார். எம்பெருமான் கைங்கரியம் பண்ணலாம்னு காட்டி கொடுக்க ஆழ்வார் திருப்புலி ஆழ்வார் இடத்துல இருந்து, திருப்புலி ஆழ்வார்னா அந்த புளிய மரம் இருக்கு இல்லையா, அதையே திருப்புலி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவார்கள் சம்பிரதாயத்துல. ஆழ்வார் உட்கார்ந்து அந்த திருப்புலி ஆழ்வார், அந்த புளிய மரம் இருக்கு இல்லையா, அத விட்டு அகன்று ஒரு அடி போக முடியாது ஆழ்வாரால. அங்கேதான் 32 திருநட்சத்திரம் அமர்ந்திருந்தார். அதை விட்டு போகாதவர் எங்க திருவேங்கடத்துக்கு போக போறார், ஆழ்வார் திருநகரில இருந்து எங்க திருவேங்கடத்துக்கு போக போறார். என்ன பண்ணார்னா, வாச்சிகமா எங்க அடிமை செய்தான் என்று வாச்சிகமான கைங்கரியம் 3-4 புகழனால் ஒருவனன்கோ அப்படின்ற பதிகத்துல. அது முடிஞ்சு அதுக்கு அடுத்தது மொய்மாம்பூம்பொழில் பொய்கை அப்படின்ற பதிகத்திலே 3-4 புகழனால் ஒருவனன்கோ அப்படின்ற பதிகத்திலே கைங்கரியம் பண்ணின அந்த ஹர்ஷத்தால, அந்த சந்தோஷத்தால என்ன பண்ணார்னா ஆழ்வார், எனக்கு இப்படி ஒரு களிப்பு அப்படின்னு தன்னுடைய பெருமையெல்லாம் பேசின்றார், தன்னுடைய களிப்பையெல்லாம் வெளியிட்டார். அது கூடவே சேர்ந்து இந்த கைங்கரியம் பண்ணாதவர்களை நிந்தித்தார் ஆழ்வார். இது 3-5 எம்பெருமானு கைங்கரியம் பண்ணதுனால ஆழ்வாருக்கு பிரீத்தி. கைங்கரிய பரர்கள், கைங்கரியத்தை செய்யக்கூடியவர்களை கொண்டாடி பேசினார், கைங்கரியம் செய்யாதவர்களை நிந்தித்து பேசினார். உங்களுக்கு எல்லாம் எதுக்கு உடம்பு கொடுத்திருக்கான் எம்பெருமான், அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தானே, இப்படி உடம்ப வியர்த்தமாக ஆக்குறீர்களே மூடர்களே அப்படின்னு நிந்தித்த 3-5 மொய்மாம்பொழில் பொய்கை அப்படின்றதுல. அதுக்கு அடுத்தது செய்ய தாமரை கண்ணனாய் உலகாடு உண்டு அவன் கண்டீர் வையமான மனிதர் முற்றும் அப்படின்ற 3-6 அடுத்த பதிகத்திலே ஆழ்வார் யோசிக்கிறார், இவன் ஏற்கனவே விழுந்துட்டு இருக்கான், எம்பெருமான இடத்துல போகாம ஏற்கனவே விழுந்துட்டு இருக்கான், விழுகிறவனை போய் மறுபடியும் ஒரு தடியை கொண்டு யாராவது அடிப்பாரா, ஆகையினால இவனுக்கு உபதேசம் பண்ண வேண்டும் அப்படின்னு 3-6ல எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணாதவர்களை குறித்து எம்பெருமான் பராத்பரன் பரம சுலபனும் கூட, பரமபரனா இருக்கிறவன் பரம சுலபன், அவனிடத்துல போய் கைங்கரியம் பண்ணுங்கோ, அவனை ஆசிரியுங்கோ அப்படின்னு
3:6 உபதேசம் பண்ணினார். அந்த உபதேசம் பண்ணியும் கூட இவர்கள்லாம் எம்பெருமான இடத்துல வரவில்லை என்ற ஒரு வியசனத்தால என்ன பண்ணாருன்னா மறுபடியும் ஆழ்வார்க்கு வருத்தம். ஆக எம்பெருமான் அப்ப என்ன பண்ணான்னா தன்னுடைய நிழலும் அடிதாருமானோம் என்று தன்னுடைய சாயை நிழல போல இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பாகவதோத்தமர்கள் அவர்களை காட்டி கொடுத்தான் எம்பெருமான். அப்ப 3:6 செய்யதாமரை கண்ணனாய் என்ற பதிகத்திலே சௌலபியம் அப்படின்ற குணத்தை உபதேசம் பண்ணினார் ஆழ்வார். அடுத்தது என்ன பண்ணார்னா அந்த சௌலபிய குணத்தை கேட்டும் திருந்தாத சம்சாரிகளை கண்டு மேலும் ஆழ்வாருக்கு ஒரு வருத்தம் ஏற்பட அந்த வருத்தத்தை போக்கும் வண்ணம் எம்பெருமான் என்ன செய்தான்னா தன்னுடைய அடியார்களை காட்டி கொடுக்க 3:7 வரணும். இப்போ 3:7 பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை அப்படின்ற அந்த பதிகத்திலே பாகவதர்கள் எனக்கு சேஷிகள் அப்படின்னு பாகவத பிரபாவத்தை அருளி செய்தார் ஆழ்வார். 3:7 ஆச்சு. பாகவத சேஷித்துவம் பாகவதர்கள் எனக்கு சேஷிகள் அப்படின்னு சொன்னவர் அடுத்த பதிகம் முடியானே மூவரகம் தொடுதேத்தும் சீர் அடியானே அப்படின்ற இடத்துல மறுபடியும் எம்பெருமான பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சுட்டார். இங்க என்ன சங்கதி சொல்றதுன்னு யாருக்குமே புரியாது. நம்ம ஆச்சாரியாலாம் காட்டி கொடுத்தாதான் புரியும். என்ன இங்க தொடர்பு? 3:7 பாகவதர்களுடைய பெருமையை சொன்னார். இங்க மறுபடியும் எம்பெருமான பார்த்து கூப்பிடுறார். என்ன தாற்பயம் என்றால் பாகவதர்களுடைய பெருமையை சொல்லும் பொழுது கூடவே என்ன அடங்கி இருக்கு? பாகவதர்களுக்கு என்ன பெருமை? பகவானிடத்துல ஆசிரியத்தவர்கள், பகவானுடைய இப்படிப்பட்ட குணத்திலே ஈடுபட்டவர்கள் அப்படின்னு கூட கூட பகவானை சேர்த்துதானே பாகவதர்களை கொண்டாடணும். அப்ப பகவானும் கூட வந்துட்டான் இல்லையா? இப்ப அவனுடைய குணங்கள்லாம் மறுபடியும் ஆழ்வாரை ஈர்க்க ஆரம்பிக்கிறது. ஐயோ, இப்பேற்பட்ட குணத்தை கொண்டு எம்பெருமான நான் அனுபவிக்க முடியலையே அப்படின்னு அந்த வருத்தம், அந்த திருஷ்ணா, அந்த தாகம், இப்படியாவது பானம் பண்ண வேண்டும் அப்படின்ற அந்த ஆசை இருக்கு இல்லையா? அது 3:8 முடியானே அப்படின்ற திருவாய்மொழியில முடியானே இந்த திருவாய்மொழி முடிஞ்சு அடுத்தது சொன்னால் விரோதம் இது அப்படின்ற திருவாய்மொழி. இதுல மறுபடியும் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார் ஆழ்வார். இப்ப என்ன சங்கதி? போன பதிகத்துல முடியானே அப்படின்னு எம்பெருமானுடைய அவனுடைய அனுபவம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ஆழ்வார். மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறார். என்ன தொடர்பு? மறுபடியும் ஆச்சாரியர்கள் காட்டுறது, நம்பிள்ளை மகாச்சாரியர் காட்டக்கூடிய தொடர்பு என்னவென்றால், போன பதிகத்திலே ஆழ்வாருக்கு ஒரு பெரிய இழவு இருந்தது. இப்பேற்பட்ட எம்பெருமானை அனுபவிக்க முடியவில்லையே என்று. உடனே ஆழ்வார் என்ன பண்ணார்னா, சரி நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், என்னுடைய கஷ்டத்தை சுமக்கிறதுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, இந்த பர்டனை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வேற யாராவது 4 பேர் இருப்பாளா அப்படின்னு சுத்தி பார்த்தார் ஆழ்வார். இது எப்படின்னா, உயர்நலம் உடையவன் அப்படின்னு முதல் பதிகத்தில் எம்பெருமான அனுபவித்தார். இந்த அனுபவத்தை மற்றவர் கூட பகிர்ந்துக்கணுமே அப்படின்னு 4 பேர் இருப்பாரான்னு சுத்தி பார்த்தார் ஆழ்வார். யாருமே கிடைக்கல. ஆகையினால வீடு மின் முற்றவும் அப்படின்னு மற்றவர்களை உபதேசம் பண்ணியாவது இந்த குழாத்துல சேர்த்துக்கணும், அவர்கள்லாம் நம்ம கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு உயர்நலம் முதல் பதிகம் அதுல எம்பெருமானுடைய பரத்வத்தை அனுபவித்த ஆழ்வார் அந்த பரத்வத்தை 4 பேரோட அனுபவிக்கணும், கூட சேர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்னு பாரித்தவர். அந்த 4 பேர் இந்த சம்சாரத்துல கிடைக்காம போக, சரி உபதேசம் பண்ணியாவது அங்க 4 பேரை திருத்தி என் கூட சேர்த்துண்டு அவர்களோட கூட சேர்ந்து பகவான் அனுபவிக்கணும் அப்படின்னு அங்க 1:1க்கும் 1:2க்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. உயர்நலம் வீடுமின் முற்றவும் அதுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. இங்க எப்படிப்பட்ட தொடர்புன்னா, முடியானே அப்படின்ற இடத்துல ஆழ்வார் எம்பெருமான அனுபவிக்கணும்னு பாரிக்கிறார். அந்த அனுபவம் கிட்டல. ஆழ்வாருக்கு இப்போ இழவு. சரி, இந்த இழவையாவது ஐயோ எனக்கும் கிடைக்கல உனக்கும் கிடைக்கலையா அப்படின்னு 1-2 பேர் கூட சேர்ந்து பகிர்ந்துக்கலாமே, அப்போவாது அந்த இழவினுடைய கணம் குறையுமே அப்படின்னு பார்த்து ஆழ்வார் மறுபடியும் பாக்குறார். கூட துணைக்கு யாருமே இல்லை. ஏன்னா எம்பெருமான் அனுபவிக்கணும்னு யாருக்காவது எண்ணம் இருந்தாதானே அவன் கிடைக்கல அப்படின்னு வருத்தம் ஏற்பட போறது. அப்ப எம்பெருமான நினைச்சு எண்ணமும் கிடையாது, வருத்தமும் கிடையாது. ஆகினால் என் ஆழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னா, வாழேறு கால தேளேறு மாயுமா போலே என்று ஆச்சாரியர்கள் அருளி செய்கிறார்கள். வாழேறு காண தேளேறு மாயுமா போலே. ஒருத்தன் தேளால கடியுண்டு இருக்கான். ஐயோ வலிக்கிறதே அப்படின்னு துடிச்சுட்டு இருக்கான், சத்தம் போட்டு இருக்கான். எதிரில் ஒருத்தன் வரான், அவன் வாளால கையே அறுப்புண்டு இருக்கான். அவன் கையே அறுத்து போயிருக்கு. அவனை பார்த்த உடனே தேள் கடிச்சதே இவனுக்கு மறந்தே போயிடும். அந்த மாதிரி ஆழ்வார் ஐயோ எம்பெருமான் எழுந்து தவிக்கிறேனே அப்படின்னு நினைச்சு இந்த தவிப்பை தணிப்பதற்காக மற்றவர்களை பார்த்தார். மற்றவர்கள்லாம் எப்படி இருக்கார்கள்னா, எம்பெருமானா எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சம்சாரத்துல அவர்கள் சுகப்படுறதாக நினைச்சுட்டு இருக்கார். ஆனா ஆழ்வாருக்கு தான் தெரியும் அந்த சம்சாரிகள்லாம் எவ்வளவு துக்கத்துல இருக்கார்கள் அப்படின்னு. அப்ப அவர்களுடைய துக்கத்தை பார்த்து தன்னுடைய துக்கத்தையே மறந்துட்டார். தேள்
கடித்தான் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் தன்னுடைய வலியை மறக்கிறா போல, வாளால அறுக்கப்பட்டவன் அவனை கண்டா இவனுடைய வலி மறந்து போயிட்டான் இல்லையா, அந்த போல ஆழ்வாருக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா தான் பகவான் அனுபவிக்கலையே அப்படின்ற வருத்தமே போயிருச்சு. இவர்கள் பகவானை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம இருக்கார்களே அப்படின்ற அந்த வருத்தத்தினால மறுபடியும் உபதேசத்திலே வந்தார் என்று இப்படி எங்க எல்லா பதிகத்துக்கும் நம்பிள்ளையானவர் இதை சொன்ன அர்த்தம் எல்லாம் ஈட்டினுடைய அர்த்தங்கள். இப்படி ஒரு பெரிய ரிசர்ச் இது. இவ்வளவு அர்த்தங்கள் யாருக்கு தான் புரியும்? தமிழ் தெரியும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கிரந்தத்தை எடுத்தாருன்னா, எந்த தமிழன் எடுத்தாலுமே கூட என்ன புரிய போறது இந்த திருவாய்மொழி? அந்த பதத்தினுடைய அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியுமே ஒழிய எப்படி ஒரு தொடர்பு இருக்கு, ஆழ்வாருடைய திருவுள்ளம் இப்படி போறது அப்படின்னு யாரால் தான் தெரிஞ்சுக்க முடியும்? இது ஒரு உதாரணம் பார்த்தோம். மற்றொரு உதாரணமும் பார்ப்போம். 8ஆம் பத்துல 8:8 கண்கள் சிவந்து பெரியவாய் அப்படின்ற பதிகம் 8:8 8ஆம் பத்தில 8வது பதிகம். அதுக்கு அடுத்தது கருமாணிக்க மலை மேல் 9வது பதிகம். அதுக்கப்புறம் நெடுமார்க்கடிமை அப்படின்னு 10வது பதிகம். அதுக்கப்புறம் கொண்ட வெண்டீர் மக்கள் உற்றார், இது 9:1. அதுக்கப்புறம் பண்டநாளாளின் திருவருளும் 9:2. ஓராயிரமாய் உலகாள் அளிக்கும் 9:3. இந்த 6 பதிகங்கள்ல திருவஷ்டாட்சரம் திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை ஆழ்வார் அருளி செய்றார் அப்படின்னு இது ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கார் நம்பிள்ளை. கண்கள் சிவந்து அப்படின்ற இடத்துல பிரணவத்தினுடைய அர்த்தம் சொல்லப்படுகின்றது. இந்த கண்கள் சிவந்து அப்படின்ற பதிகம் கொஞ்சம் டீப்பா போக வேண்டியிருக்கும், அதனால விட்டுடுவோம். மேல இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா, கண்கள் சிவந்த 2:30 7:30 அப்படின்னு பிரிச்சுக்கணும். 10 பாட்டு வரும் இல்லையா, 11 அப்படின்றது திருவாய்மொழியில் அது பலஸ்ருதி. அது இந்த பாட்டை பாடினவர்களுக்கு ஆழ்வார் எம்பெருமானத்துல நீங்களாம் இப்படி அணுகி இருப்பீங்கோ அப்படின்னு பலத்தை சொல்லி தலை கட்டுவார். அது இருக்கட்டும். 10 பாட்டு ஒரு பதிகத்துல அப்படின்னு வச்சுட்டோம்னா 2:30 7:30 அப்படின்னு பிரிச்சுக்கணும். இந்த கண்கள் சிவந்து அப்படின்ற பதிகம் எத்தனாவது பதிகம்? 8ஆம் பத்தில 8வது பதிகம். 2:30 முதல் 2:30 அடி என்ன சொல்றதுன்னா எம்பெருமானுடைய பெருமையை சொல்றது. அடுத்த 7:30 அடி ஜீவாத்மாவை பத்தி சொல்றது. ஆக மொத்தம் இந்த 10 பாட்டால பிரணவத்தினுடைய அர்த்தம் சொல்றது. ஏன்னா பிரணவத்துல ஆ உ ம இருக்கு. அகாரத்துக்கு எம்பெருமான் அர்த்தம், உகாரம் ஆனது அவனுக்கே உரியது. எது? மகாரம். மகாரம்ன்றது ஜீவாத்மா. ஆக பிரணவத்துக்கு என்ன அர்த்தம்னா எம்பெருமானுக்கே உரியது ஜீவாத்மா அப்படின்றதுதான் பிரணவத்துக்கு அர்த்தம். பகவத் அனன்யார்க சேஷத்துவம் அப்படின்றது. இது கண்கள் சிவந்து அப்படின்ற பதிகத்துல தெரிவிக்கப்படுறதுன்னு நம்பிள்ளை ஆச்சாரியர் அருள் செய்கிறார். அதுக்கு அடுத்தது கருமாணிக்க மலைமேல், அதுல என்ன சொல்லப்படுறதுன்னா எம்பெருமானுக்கே உரியேன் அப்படின்னு வந்தது இல்லையா, அதை இன்னும் நல்லா கெட்டியா சொல்லணும். எனக்கு உரியேன் அல்லேன் அப்படின்றதையும் சொல்லணும். எனக்கு நான் கிடையாது, நான் சுதந்திரன் கிடையாது, எனக்காக நான் வாழ முடியாது, எம்பெருமானுக்காகவே அப்படின்னு அந்த எம்பெருமானுக்காகவே அப்படின்றத விவரிக்கிறது தான் எனக்கு நான் உரியேன் அல்லேன், நான் சுதந்திரன் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம். இது நமஹா அப்படின்ற பதத்தினுடைய அர்த்தம். இது 8:9 கருமாணிக்க மலை மேல் அப்படின்ற பதிகத்திலே சொல்லப்படுறது. அதற்கு பிறகு நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அப்படின்னு மறுபடியும் பாகவத பிரபாவம். முன்பே ஒரு பாகவத பிரபாவம் பார்த்தோம். 3:7 பைகிலும் சுடரொளி மூர்த்தியை அப்படின்ற இடத்துல பாகவத பிரபாவம் பார்த்தோம். நெடுமார்க்கடிமை 8:10 இதுலயும் மறுபடியும் பாகவத பிரபாவம் தான். இங்கேயே ஒரு பெரிய ரிசர்ச் மறுபடியும் அடக்கி இருக்கார் நம்பிள்ளை. அங்கேயும் பாகவத பிரபாவம், இங்கேயும் பாகவத பிரபாவம். 100 திருவாய்மொழிகள்ல 100 பதிகங்கள்ல இந்த 2 பதிகம் மட்டும்தான் பாகவதர்களை பத்தி. அதுல என்ன ஒரு விபாகம் காட்டுறார் நம்பிள்ளைன்னா 3:7 பார்த்தோம் இல்லையா, பயிலும் சுடரொளி மூர்த்தி அப்படின்ற பதிகம். அதுல பாகவதர்கள் சேஷிகள், அவர்கள் தலைவர்கள், அவர்களுக்கு நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும், அவர்கள் தான் நமக்கு சுவாமிகள் அப்படின்னு 3:7. இங்க 8:10 நெடுமார்க்கடிமை இருக்கே, இதுல பாகவதர்கள் போக்கியர்கள், அனுபவிக்க தகுந்தவர்கள் அப்படின்ற அர்த்தம். பாகவத பிரபாவம் இப்படிப்பட்ட ஒரு பாகவத பிரபாவம். அனுபவிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கோம், சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அனுபவம்னா என்னது? எம்பெருமானுடைய குணங்கள் நினைக்கிறது தான். அந்த குணங்கள் நினைக்கிறதுன்றது அப்படி ஒரு ஆனந்தம். அவனுடைய சௌஷல்யம் அப்படின்றத நினைச்சோம்னா ஒரு 10 நிமிஷம், பெரிய பக்தி இல்லாதவனுக்கே 10 நிமிஷம் போகும். ஆழ்வார்களுக்கு எல்லாம் அதுதான் ஊழிக்காலம் அப்படியே போயிட்டு இருக்கும். அப்ப பகவத் குணத்தினுடைய அனுபவம் அப்படின்னா இப்ப போக்கியம் என்னது? பகவான், அவனுடைய குணங்கள் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இந்த 8:10 நெடுமார்க்கடிமை அப்படின்ற பதிகத்துல பகவான் இருக்கட்டும், பாகவதர்கள் போகியர்கள், அவர்களுடைய குணங்கள் அனுபவிக்கத்தக்கது, அவர்களுடைய செயல்கள் அனுபவிக்கத்தக்கது என்று இப்படிப்பட்ட ஒரு பாகவத பிரபாவம், பாகவத போக்கியத்துவம். ஆக இதுவும் ஒரு வாசி தெரிஞ்சுக்கணும்.
3:7 பாகவத சேஷித்வம், அவர்கள் தலைவர்கள் அப்படின்னு. 8:10 பாகவத போக்கியத்துவம், அவர்கள் அனுபவிக்க தகுந்தவர் அப்படின்னு. இப்போ திருமந்திரத்துக்கு வருவோம். 8:8 கண்கள் சிவந்துல பிரணவம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது 8:9 கருமாணிக்க மலைமேல் அப்படின்ற இடத்துல நமசினுடைய அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம். ஓம் ஆச்சு, பிரணவம் ஆச்சு, நமஸ் ஆச்சு. இந்த நமசினுடைய உள்ளுரை பொருள் என்ன என்றால் பாகவத சேஷத்துவம், பாகவத போக்கியத்துவம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் நமசினுடைய உள்ளுரை பொருள். அது சொல்றதுக்கு தான் நெடுமார்க்கடிமை அப்படின்ற இந்த பதிகம் வந்திருக்கு. அப்ப பிரணவம் ஆயிடுத்து, நமசு முடிஞ்சு போயிருச்சு. 8:8 8:9 8:10 ஆயிடுத்து. இப்ப அடுத்தது 9:1 தானே போனோம். கொண்ட பெண்டிர் மக்கள் உற்றார் அப்படின்ற அந்த பதிகத்திலே எம்பெருமான் தான் நிருபாதிக பந்து, மற்றவர்கள்லாம் பந்துக்களே அல்ல, மற்றவர்கள்லாம் உறவுக்காரர்கள் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். யாரும் உறவுலாம் கிடையாது. எம்பெருமான் தான் ஒரு காரணமற்ற உறவு அப்படின்னா அது நிருபாதிக பந்துன்னு சொல்லுவார்கள். அது எம்பெருமான் ஒருவன் தான் என்று அவனுடைய நிருபாதிக பந்துத்துவம். நாராயண அப்படின்ற சப்தத்துக்கு இது ஒரு முக்கியமான அர்த்தம். எல்லா விதத்திலும் அவன் பிராப்பியன், எல்லா விதமான உறவு முறையும் எம்பெருமான் அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த 9வது பத்தினுடைய முதல் திருவாய்மொழி கொண்ட பெண்டில் மக்கள் உற்றார். ஆக நாராயண அப்படின்றதுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஆய அப்படின்னு சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவார்கள் நாராயணனுக்கு. இந்த ஆய அப்படின்ற சதுர்த்தியினால கைங்கரியம் சொல்லப்படுறது. பண்ட நாளாலே நின் திருவருடம் பங்கயத்தால் திருவருடம் கொண்டு நின் கோயில் சீத்து பல்படிகால் குடி குடி வழி வந்து ஆட்செய்யும் தொண்டர் என்று இந்த ஆட்செய்யக்கூடிய அந்த கைங்கரியம் இருக்கு. அது 9:2 பண்ட நாளாலே நின் திருவருடம் அப்படின்ற பதிகத்துல கைங்கரியம். இந்த கைங்கரியம் என்னது, நாராயண ஆய, அந்த ஆய அப்படின்னுடைய அர்த்தம் கைங்கரியம் அப்படின்றது வந்துருச்சு. இப்படிப்பட்ட நாராயண திருநாமத்தினுடைய ஏற்றத்தை சொல்றதுக்கு அடுத்த பதிகம் 9:3 ஓர் ஆயிரமாய் உலகள் அளிக்கும் பேர் ஆயிரம் கொண்டதோர் பீருடையன் காராயண காடனன் மேனியின நாராயணன் நங்கள் பிரானவனே என்று நாராயண திருநாமத்தினுடைய ஏற்றத்தை சொல்றது அடுத்த திருவாய்மொழி என்று. ஆக 8:8 ஆரம்பிச்சார். 9:3 6 பதிகங்களை சேர்த்து இது ஒரு ரிசர்ச் ஒர்க். எப்படி ஒரு மீமாம்சா, இதே ஒரு மீமாம்சானா ஒரு விசாரம் தான். அப்ப ஆழ்வார் இவ்வளவு அர்த்தங்களை அருளி செய்திருக்கார் அப்படின்றத வெளிக்கொணர்றதுக்கு ஆச்சாரியர் நம்பளே வேண்டியிருக்கு. இது மற்றொரு உதாரணம். இன்னும் 2 உதாரணத்தை பார்த்து இந்த வைபவத்தை முற்று பெருத்துவோம். வைபவ கதனத்தை 10ஆம் பத்து வந்தது. இது வரைக்கும் எப்படி பார்த்திருக்கோம் அப்படின்னா பல பதிகங்களை சேர்த்து அர்த்தங்கள் நம்மளே அருளி செய்தார் அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தை பார்க்கிறோம். இதுவே எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். இதுக்கு மேல் அடுத்ததுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 10ஆம் பத்தினுடைய 4வது திருவாய்மொழி சார்வே தவனரிக்கு தாமோதரன் தாள்கள் அப்படின்ற 4வது திருவாய்மொழி 10:4. இதுல என்ன ஆழ்வார் சொல்ல வர்றாருன்னா 1, 2, 1, 3 1, 2 வீடுமின் முற்றவும் அப்படின்ற பதிகம், 1, 3 பத்துடை அடியவர் கெளியவன் அப்படின்ற இந்த 2 பதிகங்கள்ல பக்தி யோகத்தை பத்தி ஆழ்வார் சொல்லி வச்சார். அந்த பக்தி யோகத்தை இப்போ நிலைபெறுக்கிறார் அப்படின்னு அதை முடிக்கிறார் அப்படின்னு எங்கேந்து எங்க ஒரு சம்பந்தம் 1, 2, 1, 3ல 10:4 இருக்கக்கூடிய தொடர்பு. இது வரைக்கும் எப்படி பார்த்துன்னு வந்தோம், அடுத்தடுத்த தொடர்பு பார்த்துன்னு வந்தோம். இப்போ எங்கேயோ ஆரம்பம், ஆரம்பத்துல இருந்து அந்தம், அதுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு இது ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி தானே இதெல்லாம். அப்ப எவ்வளவு அர்த்தங்கள் ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும் நம்பிள்ளையானவர். இப்போ இதை பார்த்தது கூட ஒரு ஆச்சரியம் கிடையாது. ஒரு பதிகம், ஒரு முழு பதிகம்னா 10 பாட்டை கொண்டது தானே. அப்ப இந்த 10 பாட்டை கொண்ட இந்த பதிகத்துக்கு அந்த 10 பாட்டை கொண்ட அந்த பதிகத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொன்னார். அது ஒரு ஆச்சரியம் இருக்கட்டும். 10ஆம் பத்தினுடைய 6வது திருவாய்மொழி வந்தது. அதுல மருளொடி நீ மனநெஞ்சே வாட்டாற்றான் அடிவனங்கே அப்படின்னு அருள் பெறுவார் அடியார்த்தம் அடியனேற்கு ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதிவகையே இருள் தருவான் ஞாலத்துடி நீ பிறவி யான் வேண்டேன் மருள் ஒளி நீ மனநெஞ்சே வாட்டாற்றான் அடிவனங்கே அப்படின்னு தன்னுடைய நெஞ்சத்துக்கு உபதேசம் பண்றார். 10:6 இருக்கோம் நம்ம. மருள் ஒளி நீ மனநெஞ்சே அப்படின்றார். மருள்னா அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்தை விட்டு விடு நெஞ்சே அப்படின்னு மனசுக்கு உபதேசம் பண்றார். என்ன அஜ்ஞானம், மருள்னு அஜ்ஞானம் அவ்வளவுதான் தெரிகிறது. ஆழ்வாருக்கு என்ன அஜ்ஞானம் அப்படின்னா 10:6 இருக்கும் இல்லையா, இந்த அஜ்ஞானம் எப்படிப்பட்ட ஒரு அஜ்ஞானம் அப்படின்றது 7:10 போயிட்டார். 2:10 மறுபடியும் 10னா சரியா புரிஞ்சுக்கணும். 10ன்றது 100 பாட்டினுடைய கலெக்ஷன் இருக்குல்ல, அதுக்குதான் 10. அப்ப 200 பாசனத்துக்கு முன்னாடி போயிட்டார். 7:10 திருவாரன் விளை அப்படின்ற மலையாள திவ்யதேசம். அதுக்கு பாடும் பொழுது ஆழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னா
எம்பெருமானுடைய ஸ்ரீவைகுண்டம் ஒரு வழி இருக்கு, திருவாரன்விளை அப்படின்னு இன்னொரு வழி இருக்கு. ஆழ்வாரை தேர்ந்தெடுக்க சொல்றார். திருநாட்டுக்கு போனோமா திருவாரன்விளைக்கு போகணுமா அப்படின்னு கேட்டா ஆழ்வார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சிந்தை மற்றொன்றின் திறத்ததல்லா தன்மை அப்படின்னு சொல்லி இந்த வழியும் இருக்கு இந்த வழியும் இருக்குன்னா எனக்கு ஸ்ரீவைகுண்டம் போன அவசியம் கிடையாது. ஏன்னா ஸ்ரீவைகுண்டநாதனே திருவாரன்விளைக்கு வந்துட்டான். நான் போறதே ஸ்ரீவைகுண்டம் அவனை சேவிக்கிறதுக்காக தான். அவனே திருவாரன்விளைக்கு வந்துட்டான். நான் பக்கத்துல இருக்க திருவாரன்விளைக்கு போவேன்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போவேனா, ஆகையால ஸ்ரீவைகுண்ட போற வழி வேண்டாம், திருவாரன்விளை போதும் அப்படின்னு சொன்னார் 7ஆம் பத்தினுடைய கடைசியில. இப்ப மருள் ஒளினி மடனெஞ்சேன்னு இங்க 10:6 சொல்றாரு இல்லையா, அவன் அஜ்ஞானத்தை தொடச்சிடு அப்படின்னு. என்ன அஜ்ஞானம்னா இதான் அஜ்ஞானமா? என்ன அஜ்ஞானம் ஆழ்வாருக்குன்னா, ஆழ்வார் தன்னை சொல்லிக்கிறார், அந்த பிராபியமான வஸ்து திருநாட்டுல இருக்கக்கூடிய பரமபத வாசுதேவன் இருக்கானே, பரவாசுதேவன் அவனேதான் திருவாரன்விளைக்கு வந்திருக்கான் அப்படின்றது உண்மை. அதுவே போதும் அப்படின்னு இருந்தேனே, அது ஒரு விதமான அஜ்ஞானம் தான். ஏன்னா அந்த எம்பெருமான் திருவாரன்விளைக்கு வந்தாலும் கூட நான் இந்த அழுக்குடம்போட தானே கூடியிருக்கேன். இந்த அழுக்குடம்போட கூடி இருக்கிறன்னா எப்ப என்ன அஜ்ஞானம் வருமோ யாருக்கு தெரியும்? இந்த உடம்பு தொலையணுமே, அந்த அஜ்ஞானத்தை நீ போக்க வேண்டும். உனக்கு என்ன அஜ்ஞானம் இருந்தது மனசே? இங்கே இருந்து எம்பெருமான கைங்கரியம் பண்ணிடுற அப்படின்னு ஒரு அஜ்ஞானம் உனக்கு இருந்தது இல்லையா, அந்த அஜ்ஞானத்தை தொலைத்து விடு அப்படின்னு. இப்ப இந்த அஜ்ஞானம் எப்படிப்பட்டது? 7ஆம் பத்தினுடைய கடைசியில ஆழ்வாருடைய கருத்து ஒண்ணு இருந்தது, அந்த கருத்தை இங்க கொண்டு வர. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒரு பதத்தை வேறொரு பதிகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தோட கோக்கணும் அப்படின்றது, இதுதான் நம்பிள்ளை ஆச்சாரியர் செய்யக்கூடிய ஒரு அற்புதம் இந்த திருவாய்மொழி ஈடு அப்படின்ற கிரந்தத்துல. ஆக இப்படி இந்த 1000 பாட்டையும் 1000 பாசுரங்களையும் பல்வேறாக ஆராய்ச்சி பண்ணி இதனுடைய பொக்கிஷமான அர்த்தங்கள் எல்லாம் நம்பிள்ளை மகாச்சாரியர் நமக்கு கொடுக்கிறார் ஈடு அப்படின்ற கிரந்தம் மூலமாக. ஆக மேற்கொண்டு இந்த ஈடு அப்படின்ற கிரந்தத்தை கொண்டுதான் திருவாய்மொழியினுடைய சாரத்தை அனுபவிக்க போறோம். அநேகமா எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு பதிகம் ஒவ்வொரு திருவாய்மொழி உயர்வர உயர்ணம் அப்படின்னா அது ஒரு திருவாய்மொழி ஒரு பதிகம். மறுபடியும் ஞாபகம், திருவாய்மொழி பதிகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 பாசுரத்தை கொண்ட அந்த செக்ஷன் இருக்கு, அதுக்குதான் பதிகம். அதுக்கே திருவாய்மொழி அப்படின்னு பெயர். 100 பாட்டை கொண்ட செக்ஷனுக்கு என்ன பெயர்? 10 அப்படின்னு பெயர். மொத்தம் 1000 பாட்டை கொண்ட அந்த திவ்ய பிரபந்தத்துக்கு அதுக்கும் திருவாய்மொழின்னு பேர். அப்ப 1000 பாட்டுக்கும் திருவாய்மொழின்னு பேரு. அதுல இருக்கக்கூடிய ஒரு 10 பதிகம் இருக்கே, ஒவ்வொரு பதிகம் அதுக்கும் திருவாய்மொழின்னு பேரு. 10 பதிகங்கள் சேர்த்தா அது ஒரு 10 அப்படின்னு மனசுல நல்லா குறிச்சு வச்சுக்கணும். நம்ம என்ன பெரும்பாலும் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மள ஒவ்வொரு பதிகத்துக்கு ஒவ்வொரு அவதாரிகை சாதிப்பர். போன பதிகத்துக்கு இந்த பதிகத்துக்கு என்ன தொடர்பு, இந்த பதிகத்துல என்ன சுருக்கம் அப்படின்னு அதை பார்த்துட்டு வந்தாலே திருவாய்மொழியினுடைய சாரத்தை தெரிஞ்சுட்டுலாம். ஆகையினால இதற்கு மேல் நம்பிள்ளை அருளி செய்த ஈடு அப்படின்ற கிரந்தத்தை கொண்டு நாம் திருவாய்மொழி அனுபவிக்க இருக்கிறோம். கூடவே சேர்ந்து அங்கங்க பிள்ளைலோகாச்சாரியர் என்ன சாதிக்கிறார், நிகமாந்த மகாதேசிகன் என்ன சாதிக்கிறார், அதே போல அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்ன சாதிக்கிறார் அப்படின்னு மற்ற ஆச்சாரியர்கள் தான் அவர்களுடைய ஸ்தோத்திரங்களையோ மற்ற ரகசிய கிரந்தங்களையோ என்ன சாதிக்கிறார்கள் அப்படின்றத கூட்டி அனுபவிப்போம். முக்கியமா நம்பிள்ளையுடைய கிரந்தத்தை அனுபவிச்சுட்டு வருவோம் என்று விண்ணப்பித்து, ஆக மேற்கொண்டு திருவாய்மொழி அனுபவிப்போம் என்று எம்பெருமானாரை பிரார்த்தித்து அமைக்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.